தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாள் 18/5/2025. இன்றைய தலைப்பின் கீழ நாம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன எழுத்துக்கள் அப்படின்ற ஒரு இனத்த பத்தி தான் பார்க்க போறோம். எழுத்துகள் அப்படின்ற தலைப்பின் கீழ இத ஒரு பகுதியா நாம பார்க்குறோம். எப்படி இனம் ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்களினுடைய ஒரு குரூப்ன்னு வச்சுக்கலாம் இல்லையா? இனம் கூட்டல் எழுத்துக்கள் அதான் நமக்கு உணர்ந்து எந்த சொல் உருவாயிருக்கு? இனவெழுத்துக்கள் அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல குடுத்திருக்கிறாங்க. அப்ப நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து அந்த மகரமை எனக்கு அழிஞ்சிருச்சு. நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து எனக்கு என்னவா இருக்கு? ஆவா இருக்கு. இன்னு கூட்டல் ஆ, ந அப்படின்னு கிடைக்கும். வறுமொழியினுடைய முதல் எழுத்து ஏ இருக்குது. இங்க எப்படி வகரம் தோன்றியிருக்கு? எந்த விதியின்படி? உடம்பெடுமை அப்படின்னு நாம படிச்சிருப்போம் இல்லையா? ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த ஏனைய உயிர் தான் என்னது? ஐ தவிர்த்து ஆ வந்திருக்கிறதுனால வகரம் தோன்றிருக்கு. அதனால இந்த சொல் எனக்கு கிடைச்சிருக்குது. இனவெழுத்துக்கள் அப்படின்றது. அப்ப இவங்க யாரு? இந்த இன எழுத்துக்கள்லாம் யாரு? யார் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத இந்த பகுதியில நமக்கு சொல்லக்கூடியது. அடிப்படையா தமிழ் நம்ம தாய்மொழி அப்படின்றதுனால அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் பத்தின புரிதல் நமக்கு ரொம்ப அதிகமாவே உண்டு. விதிகள் கடந்து. இப்ப அதுக்கு இலக்கணம் படிக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த வகையில பார்த்தா அந்த தலைப்பு அப்படின்றது ரொம்ப 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 சுலபமான ஒரு அடிப்படையான தலைப்பு அப்படின்னே சொல்லலாம். சரியா? லைட்டா என்ன குடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். 6 வல்லின மெய் அப்படின்னு குடுத்திருக்கிறாங்க. வல்லினம்னா என்னது? கசட தபற. வல்லின மெய்யின்னு குடுத்துட்டாங்க இல்லையா? அப்ப என்னது? மேல ஒரு புள்ளி வச்சிரணும். இல்லையா? இப்ப இந்த 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின மெய்யெழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. மெய்யெழுத்துக்கள் என்னது? கசட தபற வல்லினம், ஞெஞன நமன மெல்லினம் அப்படின்னு நாம படிக்கிறோம் இல்லையா? சோ அப்ப இவங்க 2 பேரும் என்னது? இன எழுத்துக்கள். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். அப்ப இவங்க 2 பேரும் நண்பர்களா இருந்தாலும் எப்பவும் முதல்ல வர்றது யாரு? இந்த மெல்லின மெய்யெழுத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு பஞ்சம் அப்படின்ற ஒரு வார்த்தைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல யார் வர்றா? மெல்லின மெய்யெழுத்து. அதைத் தொடர்ந்து தான் வல்லின எழுத்து வருது. வல்லின மெய்யெழுத்து எப்படின்னு பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஆ இல்லையா? உயிர்மெய் எழுத்தாக இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு. அதை பிரிக்கும்போது எனக்கு மெய்யெழுத்து கிடைக்கும். மனிதர்கள் போலத்தான் எழுத்துக்களும் அவற்றுக்குள் நட்பும் உண்டு, இனமும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புரிதலுக்காக இதை சொல்றாங்க. அப்ப இன எழுத்துக்கள் அப்படின்ற அடிப்படையில கசடதபர அப்படின்ற அந்த வல்லின எழுத்துக்களும், ஞெஞன நமன அப்படின்ற அந்த மெல்லின எழுத்துக்களும் எனக்கு இன எழுத்துக்களா இருக்கு. சரி, வல்லினத்துக்கும் மெய்யினத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்ப இந்த இடையினத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, எரள வளல அப்படின்ற இந்த இடையின மெய்யெழுத்துக்களுக்கு என்ன சொல்றாங்க? அவர்களுக்கு அவர்களே ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குள்ள ஒரு டீமா இருந்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதைத்தான் நாம கொஞ்சம் தியரியா கீழே கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு நம்ம வாசிச்சிடலாம். சரிங்களா? இங்கு என்னும் எழுத்துக்கு பின்னால் கா என்ற இன எழுத்தே வரும். எடுத்துக்காட்டுக்கு சிங்கம், தங்கை, தங்கம் நிறைய எடுக்கலாம் எடுத்துக்காட்டு. அதேபோல் இஞ்சு, சா இரண்டும் நண்பர்கள். மஞ்சள், அஞ்சாதே எடுத்துக்காட்டுகளுக்கு நிறைய வார்த்தைகள் நமக்கே தெரியும் இல்லையா? ஆனா வார்த்தைகளை பார்த்தோன்னே நமக்கு அடையாளப்படுத்த முடியும். முதல்ல என்னது எனக்கு வந்திருக்குது? வல்லின மெல்லின மெய்யெழுத்து வந்திருக்குது. அதைத் தொடர்ந்து எனக்கு வல்லின எழுத்து இடம்பெறுகிறது. அதே மாதிரி இன்னு இட்டு பண்டம், இந்து இத்து பந்தம், இம்மு இப்பு கம்பன், இன்னு இற்று மன்றம், தென்றல் நிறைய எடுத்துக்காட்டுகள் நாமளே எழுதலாம். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண நமக்கே அந்த அடையாளப்படுத்துதல் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த எழுத்துக்களும் நண்பர்கள். பெரும்பாலான வார்த்தைகள்ல இவை சேர்ந்தே இடம்பெறும். நட்பெழுத்துக்களை இன எழுத்துக்கள் என இலக்கணம் கூறுகிறது. எடுத்துக்காட்டு நாம ஏற்கனவே பார்த்ததுதான். திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும். அப்ப இவங்க மட்டும் தனி ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஒரு தனி கேங்குன்னு வச்சுக்கோங்க. அதனால அவங்க இப்படி இருக்கிறாங்க. உயிரெழுத்துக்களில் குறிலும் நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உயிரெழுத்துக்கள்ல ஒவ்வொரு நெடில் எழுத்துக்கும் குறில் எழுத்து இணை எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா குறிலும் நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்து அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஒரு சொல்லுல முதல்ல பாத்தீங்கன்னா நெடில் எழுத்து தான் வரும். அதை தொடர்ந்து தான் குறில் எழுத்து வரும். எடுத்துக்காட்டுக்கு திருக்குறள்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நம்ம பார்த்திருப்போம். ஓ முதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
அப்ப அந்த இடத்துல பாருங்க முதல்ல நெடில் எழுத்து வந்திருக்கும். அதைத் தொடர்ந்து குறில் எழுத்து வந்திருக்கும். அப்ப அந்த இன எழுத்துக்கள் அப்படின்றது இதுதான். அப்ப ஒவ்வொரு குறில் எழுத்து, நெடில் எழுத்து அவங்க 2 பேருமே நமக்கு என்னது? இன எழுத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இந்த ஐயும், அவ்வும் தனியா நிப்பாங்களே, அவங்களுக்கு இன எழுத்துக்கள் யாரு அப்படின்றது. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ தனியா இருக்கிறாங்க. ஓ, ஓ, அவ் தனியா இருக்கிறாங்க. இப்ப ஐக்கும், அவ்வுக்கும் இன எழுத்து என்னது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஐ அப்படின்றத உச்சரிக்கும் பொழுதே அந்த கடைசி சத்தம் எப்படி இருக்கு நமக்கு? ஈய தந்துருது இல்லையா? அப்போ ஈ கூட இவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்ப ஐக்கு இன எழுத்து ஈ. ஔ அப்படின்ற உச்சரிப்பை கொடுக்கும் பொழுது முடிவுல நமக்கு என்ன எழுத்து தோன்றுது? ஊ அப்படின்ற எழுத்து தோன்றுது இல்லையா? அப்ப இவங்களும் இவங்களும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் தான் இந்த பகுதியில நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது கடந்த கேள்விகள் அப்படின்றது நமக்கு ஒன்னும் பெருசா கடினமான அளவுல இந்த தலைப்பின் கீழ நமக்கு இருந்துற போறது கிடையாது. குறிலெழுத்து இல்லா ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இன எழுத்தாகும். ஔ என்னும் எழுத்துக்கு உ என்னும் எழுத்து இணை எழுத்தாகும். அப்ப நம்ம சொன்னதுதான். அந்த பிக்சர்ல நாம படிச்சதுதான். இணை எழுத்துக்கள் இல்ல ஐக்கும், ஔவுக்கும். அப்ப எது இணை எழுத்து அப்படின்றத நமக்கு ஒரு அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. ஔ என்னும் எழுத்துக்கு உ என்பது இணை எழுத்தாகும். சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. ஒரு சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல்லுல பாத்தீங்கன்னா, உயிரெழுத்தானது சேர்ந்து இடம்பெறுவதில்லை. எதுல மட்டும்தான் இடம்பெறும்? அளபடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளபடை அப்படின்னால என்ன அர்த்தம்னா, நீண்டு ஒலித்தல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அது நம்ம பின்னாடி டீட்டெயில்டா படிக்கலாம். அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வரும். சரியா? ஓ முதல் தூவும் படிச்சிருக்கோம் இல்லையா? துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய, தூவும் மலை அப்படின்னு நமக்கு இருக்கும். குடிதழீஇ கோலோச்சும் மாநில மன்னன் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல பாருங்க நெடில் எழுத்து ஈ வந்திருக்கு. இல் குட்டல் ஈ தானே லீ. அதைத் தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து இடம்பெற்றிருக்கு. இதுல பாருங்க ஊ அப்படின்றது என்னது? நெடில் எழுத்து. அதைத் தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வந்திருக்குது. ஓ ஒதல், தூ உம், தளி ஈ அப்படின்றது. தமிழ் எழுத்துக்கள்ல எதுக்கு மட்டும் இன எழுத்து கிடையாது? தலையை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய இந்த ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து அப்படின்றது கிடையாது அப்படின்னு நமக்கு தெளிவுபட கொடுத்திருக்கிறாங்க. சரி, இது சார்ந்த வினாக்கள் நாம பார்த்துடலாமா? டேஸில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்துக்கள் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ இன எழுத்துக்கள்ன்ற அடிப்படையில இந்த மெய்யெழுத்தெல்லாம் போட்டு குறிக்க வேண்டாம். இங்க என்ன சொல்லிட்டாங்க? நெடில் குறில்ன்ட்டாங்க. சரியா? அப்போ நேர உயிரெழுத்து தான் இல்லையா? அப்போ உயிரெழுத்துல அளபடையில மட்டும்தான் அந்த மாதிரி வரும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அளபடையில நம்ம போட்டுடலாம். என்னென்ன எடுத்துக்காட்டலாம் பார்த்தோம்? தூவும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஓ முதல் எல்லா சொல்லும் எனக்கு நெடில் எழுத்தை தொடர்ந்து குறில் எழுத்து இனமாக இடம்பெற்றிருக்கு அப்படின்றது தான். மெய்மயக்கம் ஏற்கனவே படிச்சிருப்போம். உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் எல்லாமே அதனுடைய வகைகள் நமக்கு தெரியும் இல்லையா? நட்பெழுத்துக்களை எவ்வாறு இலக்கணம் கூறுகிறது? நட்பு அப்படின்றத இனம் அப்படின்னு நமக்கு குறிக்கிறோம். இன எழுத்துக்கள். தமிழ் மொழியில் இன எழுத்து இல்லாத எழுத்து எது? கேனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆயுத எழுத்துக்கு தான் நமக்கு இன எழுத்து அப்படின்றதே கிடையாது இல்லையா? தவறாக இணைக்கப்பட்டுள்ள இன எழுத்து இணையை தேர்க. எது தவறா இணைஞ்சிருக்குது? நம்ம நிறைய எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா? பண்டம் அப்படின்னு இதுக்கு எழுதலாமா? சரி, அப்ப இது கரெக்ட். பந்தம் எழுதலாம் இல்லையா? அப்ப இதுவும் கரெக்ட். கம்பன் எடுத்துக்காட்டு பார்த்தோம். இதுவுமே சரிதான் இல்லையா? இது இன்னும் வர்ற மாதிரி பாருங்க. மன்றம். இப்போ இன்னும் இந்த ரகரமும் வராது இல்லையா? இது இதுல இருக்கிற ரகரம் இடையின எழுத்துல இருக்கக்கூடிய ரகரம். என்ன சொல்லிட்டாங்க? இடையின எழுத்துல அவங்களுக்கு அவங்களே தனி ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப இந்த ரகரமும் இந்த நகரமும் தான் இணை எழுத்து. அப்ப இந்த இணை தான் எனக்கு தவறாக இணைக்கப்பட்டுள்ள இணை எழுத்து இணை. சரியா? பின்வரும் எந்த எழுத்து ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கு இணை எழுத்தாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பின்வரும் எந்த எழுத்து ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கு இணை எழுத்தாக உள்ளது? ஏ அப்படின்றது ஏகாரத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து. அதே மாதிரி இந்த குறில் எழுத்து இந்த நெடில் எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து. ஓ அப்படின்றது அதனுடைய நெடில் எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து. ஆனா அந்த ஈ மட்டும்தான் என்ன பண்ணுவான்?
அதனுடைய நெடிலெழுத்தான ஈகாரத்துக்கும் அதே நேரத்துல ஐகாரத்துக்கும் இணை எழுத்து. அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ல இன்னொன்னும் இதுக்கு எது பொருந்தி வரும்? உ. உ அப்படின்றது உ நெடில் எழுத்துக்கும் அதே நேரத்துல அப்படின்ற ஒரு எழுத்துக்கும் இணை எழுத்து. அப்ப ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கு இணை எழுத்தாக இருக்கக்கூடிய உயிர் எழுத்து அப்படின்னா இ மற்றும் உ அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்திடலாமா? அதான் நமக்கு இங்க கேள்விகளா இருந்துட்டு இருக்கு. இது கடந்து கடினமான பகுதி கேள்வி அப்படின்னு இந்த பகுதியில இருந்து நமக்கு எதுவும் கிடையாது. அப்ப இணை எழுத்துக்கள் அப்படின்னாலே ஒரு 3 பாயிண்ட் தான் டக்கு டக்குன்னு இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடிக்கடி கேள்வியா கேட்கப்படக்கூடியது அப்படின்னா இந்த இகரத்தை பத்தியும் உகரத்தை பத்தியும் கேட்பாங்க. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இன எழுத்துக்களை கொண்டது. அது கடந்து அளபடை. அளபடையில நெடிலை தொடர்ந்து குறில் இன எழுத்தாக அமையும் இல்லையா? அது ஞாபகம் வச்சுக்கணும். இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் அப்படின்ற இந்த ஒரு லைன். இவ்வளவுதான். சரியா? இது கடந்து எடுத்துக்காட்டுகள் மட்டும்தான் அந்த பகுதியில நமக்கு கேள்வியா இருக்க போகுது. கொஸ்டின் ஏரியானா இதுதான். ரொம்ப ஒரு அடிப்படையான பகுதி. தெளிவுபட படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? நல்ல தலைப்புல அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவர்.